ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, காளிமலை அப்படின்ற இந்த ஸ்பாட்டுக்கு தான், டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து டவர் வந்து இங்க ஒரு கத்துவான ஒரு ஏரியா வந்து அது வந்த உடனே கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டவர் இல்லாம அப்படி சும்மா கொத்து மதிப்பா போன ரோட்ல அப்படி போயிட்டே இருக்கோம். அருமையான லேசா மலைச்சாரலும் விழுந்திருக்கு. மலை நல்ல சீனா செமையா இருக்கு. ரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மழை லைட்டா அடிச்சு முடிஞ்சு அப்படியே ஒரு வைபான ஒரு டைமிங் தான் நம்ம வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த டைமிங் இங்க அடி பார்க்க நல்லா இருக்கும். நேவிகேஷன் மார்க் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேப் இல்லாட்டாலும் சூப்பரா போயிடலாம். ஆக்சுவலா கார்ல வந்து ஃபுல்லாவே அங்க மேல போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தங்க. ஸோ இங்க இருக்க லோக்கல்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பார்ப்போம் எங்க விட்டுட்டு போறது மாதிரி இருக்கு அப்படின்றது தெரியல. அப்டேட் பண்றேன். ஐஸ் மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மவுண்டன் ரொம்ப அழகா இருக்கும். காளிமலை வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங் ஸ்பாட்டு. இந்த இதுல பார்க்கிங்ல மட்டும் விட்டுறாதீங்க. ஃபுல்லா தொளி டயரு சலுக்கு சலுக்குன்னு சலுக்கி ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து இருசக்கர வாகனம் எதுக்குமே அனுமதி இல்லை. இதுதான் ஆர்ச்சு. வாங்க எப்படி மேலே போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட சொன்னாங்க. நடந்து போனால் காளிமலை வரும். அதுக்கு மேலே குருசுமலை இருக்கான். அது வந்து அடுத்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரைஸ் தண்ணி பாட்டில்லாம் கொண்டு வந்துருங்க. அப்புறம் பாதை இந்த மாதிரி தான் இருக்குது. போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வாக் பண்ணி இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் பேக்கில் இப்படி தான் இருக்கும். அங்கே அப்படி மேலே போவோம். கைஸ், போகிற வழியில் கோழிகள் இருக்கு. கூதுதான் பார்ப்போம். ஒரு பாறையை பாருங்க, அழகா இருக்கு. சிரட்டையை எப்படி கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. சூப்பரா. அங்க டேம் தெரியுது. இங்க பாருங்க, இங்க தண்ணி வேஸ்டா அப்படி போயிட்டே இருக்கு. அப்படியே கீழே போகுது. நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிடுவோம். தம்பி அடைச்சிரு. ஒரு சமூக சேவை அந்த இடத்துல பண்ண போறோம். கோழி கூவுது, சவுண்டு கேக்குதா? இது மோயம் மோயம் சீம் டபாக்கு டம் டம் மாதிரி இருக்கு. இங்க பாய வேண்டியது கொஞ்சம் அங்க தள்ளி பாயும், அவ்வளவுதான் கைஸ். இங்க இருக்கு கனெக்டர், கீழே போகுது. கீழே ஆக்சுவலா அங்க ஒரு பாட்டி வீடு இருக்கு. ஒரு அந்த பாட்டி தான் அந்த தண்ணிக்கு வேண்டி வெயிட் பண்ணி இருக்கலாம். ஸோ ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. கைஸ், சமூக சேவை பண்ணிட்டு அப்படியே பாட்டிலையும் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா ஏத்தமும் இறக்கமுமா இருக்கு. இறக்கம் இல்லை, ஏத்தம் தான். பாருங்க, அடுத்த ஏத்தம் நமக்காக காத்துட்டு இருக்கு. இங்க பாருங்க வியூவ, சீனா இருக்கா? செமையான ஒரு வியூவை நீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. நேரில் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. மிஸ்டை பாருங்க, மேகம் அப்படி இந்த மலை மேல பெட்டு மாதிரி அப்படி இருக்கு. சூப்பர். இதுக்காகவே நீங்க வரலாம். சரி ஜோசப், இதை பத்தி என்ன சொல்றீங்க? குளிர்லாம் ஏதாவது இருக்கா? நல்லா குளிரா இருக்கு. பயங்கரமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இங்க வர்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்லா பச்சை பசின்னு இருக்கு. அழகா நல்லா குளுகுளுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. குளுகுளுன்னு இருக்கு. என்ன பாரு, விசர்த்து ஊத்து. நல்லா இருக்கு. விசர்த்து இருக்குல்லடா? எனத்துல இருக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு தெரியல. அந்த குளிர்ல தெரியல. காது அடைக்குதா? இந்த சைடு அடிச்சிருக்கு, இந்த சைடு அடைக்கல. என்ன தம்பி போறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பெரிய இந்த அகல பாதாள பள்ளத்துக்குள்ள எல்லாம் விழுந்துடாதீங்க காய்ஸ். ஆனா அதுல ஒரு வீடு இருக்கு. மிஸ்டர் அன்பு செல்வன், மேல போமா? எப்படி நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கும். இப்ப ஐயா போ. 1 கிலோமீட்டர். ரியாலிட்டி என்னன்னா இதுதான். இப்போ நீங்க என்ன விசர்ப்பு என் மேல பாக்குறீங்களோ இதுதான். ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, இப்படிதான் இருக்கும். யார் வந்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபேமிலியா வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா
கிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேலே போகிறது கஷ்டம், நடந்துட மாட்டாங்க, இடுப்பில் தோளில் தான் தூக்கிட்டு போகணும், பார்த்துக்கோங்க கைஸ். இன்னும் 3 வளைவு இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் இங்கே ஒரு கிணற வந்து நம்ம பார்த்தோம். பாருங்க, வாளி இதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஊற்று தண்ணியாக தான் இருக்கும், இது வழியாக தான் வருது. கண்டிப்பாக ஊற்று தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியை பாருங்கள், ஒரு மாதிரி இந்த கஞ்சி தண்ணி அது மாதிரி இருக்குது கலர்லாம். கைஸ் வாங்க முகத்தை கழுவிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெக்கையாயிருச்சு. உள்ள முங்கு. செமையா இருக்கு. வாவ், இப்படி 7 நாள் குளிக்கணும். தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம், யாராவது வந்தா யூஸ் ஆகும்ல. சூப்பர் கைஸ். வாங்க அப்படியே நீ மேலே போகலாம். சப்போஸ் நீங்கள் கார் ஏதாவது கீழே தப்பான இடத்துல பார்க்கிங், தட் மீன்ஸ் அந்த வழுக்கிற இடத்துல எல்லாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபியூலெல்லாம் செளியாச்சு அப்படின்னா இந்த செளி எல்லாத்தையும் போக்குறதுக்கும் இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கைஸ், முக்கியமாக இந்த காரை பார்க்கிங் விடும்போது பார்த்து விடுங்க. மோசமான பார்க்கிங். கொஞ்சம் மேலே வரும்போது இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் பாருங்க. அடுத்து நம்ம இப்படி போய் போகிறது மாதிரி இருக்கும். இங்கே ரோடு கொஞ்சம் நடக்க ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் நிறைய இந்த ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியாவை. இந்த பாகுபலியில் கப்பல் போகிற ஸ்பாட்டு போல் இருக்குது ஆற்றுக்குள்ளே. அது இந்த இடம் தான். காளிமலை வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதை சூசைட் பாயிண்டா? காளிமலையில் ஏதோ சூசைட் பாயிண்ட்டுங்க, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மலையாள கரையோரம் என்ன சூசைட் பாயிண்ட்? அப்படி வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், தப்புடாது. வேண்டாம் 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 வேண்டாம், எங்க வா. வேண்டாம். நோடா, சொன்ன கேளு. குட்டேட்டா அது மண்ணு இதாகும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல எல்லாம் சாப்பாடு வச்சா அந்த பூனைக்கு கொடுப்போம்ல, உயிரோடு இருந்தா அடுத்து நம்ம எஜமான் சாப்பிடாத மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜோசப்பை வந்து ட்ரெயிலுக்கு இறக்கியிருந்தோம். இப்போ அவன் போகலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அதனால இறங்கி போயிட்டு இருக்கோம். தம்பி வா, வரலையா? வாங்க போய் வியூவை பார்க்கலாம். வியூவை பாருங்க, ஒண்டர்ஃபுல், ஆசம், செம கிரீனரி. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு பாறை மாதிரி இறங்கி போய் அப்புறம் ஃபுல் கிரீனரியா இருக்கு. இந்த வியூ எப்படி இருக்கு? இவ்வளோ ஏரியா தான் பார்க்க முடியும். இங்க எல்லாம் இந்த மரங்கள், கம்புகள், குச்சிகள் எல்லாம் தென்படுது. ஒரு சூமிங்க போடும். இதெல்லாமும் இருக்கு. இங்க பாருங்க, ஏதோ செக் போஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. பைக்கு சப்போஸ் அவங்கள மிஸ் ஆகி வந்தாலும் கூட இதை தாண்டி போகக்கூடாதுன்றது மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயும் நுழைஞ்சு வந்துடலாம், அது வேற விஷயம். அதுல இருந்து அப்படியே மேல வந்தீங்கன்னா அப்படியே பைய போகலாம். என்ன சிவாய காணல? சிவா மேல போய் ஊருக்குள்ளே போய் படுத்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாலே நமக்கு முன்னாடியே ஓடி போய் படுத்து பம்மிட்டு ஓடிடுவான். நம்ம செருப்பு சவுண்டு கேட்க ஒண்ணு ஓடிடுவான். கேட்டா சொல்லுவோம், நான் ஏன்னா தெவங்கவே இல்லை, அப்படி டக்குன்னு போயிட்டேன் அப்படின்றான். என்னாச்சு? ஐயோ ஐயோ, ஜோசப்புக்கு என்னாச்சு? இப்படிதான் கொண்டு போகணும். சிமெண்ட் மூடைய சவுந்த மாதிரி கொண்டு போறோம். எடுனுக்கு இருந்த கொஞ்சம் எனர்ஜியும் போயிருக்கும் இந்த மாடை தூக்கி. இதுல ஜோசப் மயங்கி விழுந்தாம்ல, அதுலயே தான் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. விசர்ப்பெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ அப்படி இருக்கோம், கொஞ்சம் காத்து வாங்கிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரிலாக்ஸா இருக்கு. இன்னும் மேல போக வேண்டி இருக்கு. ஜோசப் ஏதோ பாட்டு பாட போறாங்க அப்படின்னா. ஓடங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம், காட்டினிலும் கடலினிலும்
സിയോൻ കാണാനുള്ളോർ കാടലിലുണ്ട് അക്കരയ്ക്ക് എത്ര സിയോൻ തുഞ്ചാരി. മതിയാണോ? ആ മതി. நான் பாடியது கேட்டோ? பிடிச்சா லைக் செய்யும். மேல வர வர இந்த மரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. மூங்கில் மரம், இது என்ன மரம்? இது மத்த கிறிஸ்மஸ் ட்ரீயா? சவுக்கு மரம். பாருங்க, வியூ அழகா இருக்கா? ஒரே வரிசையில் அழகா வரிச்சு விட்டுருக்காங்க. அருமையா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஓஜோன்னு ஒரு வியூ. இதை பார்த்தா தாங்க கொஞ்சம் கஷ்டம். ஏறி வந்த பாதை. சேட்டா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 2 கிலோமீட்டர். ஓ சூப்பர். ஆல்ரெடி மேல போயிட்டு ஒரு கேங் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. மிஸ்டர் இருக்கா ப்ரோ? 100 மீட்டர்ல ஒரு கடல். கடையா ப்ரோ? மிஸ்ட் எல்லாம் இருக்கா? மிஸ்ட் போச்சா? രാവിലെ വെളുപ്പ് വരണം എന്നാ മിസ്റ്റ് அப்பதான் வருமா? 7 மணிக்கு மிஸ்ட் இருந்துச்சா? நீங்க எப்ப மார்னிங் போனீங்க? 7-8 மணி. 8 மணிக்கு போனீங்க. இதெல்லாம் vlogல சூப்பர். ஆ ப்ரோ, லைஃப் ஆஃப் ஹரி ஹரி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பை பை. பாய் ப்ரோ. மேல வீட்ல அங்க இல்ல நமக்குல போறோம். கைஸ், அந்த கேரளால இருந்து வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிட்டு முடிச்ச உடனே இப்போ அடுத்த ஒரு ஹால்ட், ஒரு ரெஸ்ட் போட்டிருக்கோம். ஆக்சுவலா கையில தண்ணியும் மாசாவும் இருந்துச்சு. மாசா வந்து குடிச்சா திரும்ப ஏற முடியாது, ரொம்ப கூட கொஞ்சம் டயர்டாக்கி விட்டுரும் அப்படின்றதுனால நான் தண்ணியும் குடிக்கல, மாசாவும் குடிக்காம வந்துட்டு இருந்தேன். எப்படி தம்பி குடிப்பா மாசா? மாசம் தண்ணியே குடிப்போம். என்னன்னா மாசா குடிச்சா சுகர் ஏறிடும். சுகர் லெவல் ஏறிடுமா? அவரை நடக்க முடியாது. சரி, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போனோம்? 2 கிலோமீட்டர். ஆக்சுவலா டவர் இருக்கு அதுக்கு மேல வந்துட்டேன். அக்கா இன்னும் மேல நிறைய தூரம் போகணுமா? மேல நிறைய தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான். கைஸ், முக்கியமா டவர் இருக்கு, அதை இப்பதான் நோட் பண்ணோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை? 9:45. சின்ன முள்ளு அவங்க பார்த்துருக்கு. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி மாதிரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? இலைகள் எடுத்துட்டு இருக்காங்க, பார்ப்போம். பட்டர்ஃப்ளையா? ஓ சூப்பர். இங்க காமிங்க. ஓ நீங்க வாங்க. ஓ சூப்பர். சொன்ன அந்த சிவா வந்து அங்க வசமா அதில் உட்காந்துருக்கான். இப்போ எங்களை பார்க்கல, பார்த்த உடனே இனி பம்மி பைய ஓடிடுவான். ரெஸ்ட் எடுக்காம போற மாதிரியே படம் வச்சுட்டு இருக்கான். என்ன இருக்கான் பார்த்துட்டான், போகல அங்கே இருக்கான். என்ன கைஸ், எழுப்பிட்டான். டேய் வந்துட்டான்டா. கிட்ட வந்தோன்னா ஒரு கடை இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சின்ன ஸ்நாக்ஸ் கடை மாதிரி இருக்கு. டீ கடையா? என்ன இது, என்னெல்லாம் இருக்கு? ஓ பருப்போட பழ பஜ்ஜி. அங்கேயும் ஹாட் பாக்ஸில் இதை வச்சிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இங்கேயும் பருப்போட பழ பஜ்ஜியெல்லாம் இருக்கு. மாசா, ஸ்ப்ரைட்டு, தண்ணி, எல்லாம் 90s கிட்ஸோட மிட்டாயெல்லாம் இருக்கு. மாங்காய், நெல்லிக்காய் சர்பத்து போட்டு கொடுப்பாங்க. பாருங்க அடுப்பு, விறகடுப்பு சமையல் தான் கைஸ். என்ன சமையல் ஆயிட்டு இருக்கு விறகடுப்புல? டீ வடை எல்லாம் இதுல தான் போறீங்க. சூப்பர். வாங்க. அப்படியா? 27 வருஷம் ஆச்சா? உங்களுக்கு வீடு எங்க கீழயா? டெய்லி மேல வந்து இது பண்ணீங்களா? நல்லா சேல் ஆகுமா? பசங்க வந்தா
வந்த எல்லாம் தண்ணி எல்லாம் இப்ப கீழே வாங்கிட்டு வராங்க. எல்லாம் கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துடும். எல்லாம் சொல்லுவாங்க அங்க தண்ணி இல்ல அங்க கடையில எப்போ ஃபுல்லா கடை இருக்குமா? என்ன இப்ப சொல்லிருங்கண்ணே, ஃபுல்லா கடை இருக்கும். கடை இருக்கு. நைட்டு என்னைக்கு உண்டு அப்படிதான். ஆமா இன்னைக்கு வந்து இது மத்தபடி காளிமலை என்ன சீசன் என்ன எதனால செவ்வாய், ஃபேமஸ்? வெள்ளி ஞாயிறு 3 நாள். செவ்வாய் வெள்ளி ஞாயிறா? ஆமா பூசை கோயில் இருக்கு, காளி கோயில். கோவில் இருக்கு, ஐயப்பன் கோவில் இருக்கு. ஓ சரி சரி. முக்கியமா யாரெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க? கேரளால இருந்து வருவாங்க. கேரளால இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க. ஓகே சூப்பர். நிறைய பசங்க வராங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஜிபே இருக்கு. ஆமா ஜிபே வசதி இருக்கு, நெட்டும் இருக்கு. சாயண்டு பழம்பொரி உண்டு. இந்த டீ ஷாப்ல இருந்து அப்படி பக்கத்துல வந்தீங்கன்னா கோயில் இருக்கு, தரிசனத்துக்கு செல்லும் பாதை. இதுதான் கோயில். பாருங்க கோயில் இருந்தா தான் இருக்கு. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஏதோ தியானம் நடந்துட்டு இருக்கு. சமையல் பண்ண போறாங்க நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வியூவை பாரு, செமையா இருக்கு. வழக்கம் பார்த்து பாருங்க. கோயில் வர முடியாதவங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஐஸ் வாங்க கோயிலை கிட்ட க்ளோஸாக உங்களுக்கு காமிச்சு தரேன். பேக்ரவுண்டில் ஒரு அருமையான ஒரு வியூ. அதில் தான் அந்த கோயில் இருக்கு. இங்கே ஒரு மணி இருக்கு. வேண்டிட்டு ஒரு பெல்லை போட்டுட்டு போயிருங்க. யாரோ விளக்கு பொருத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வழிபாடு. அது சம்மந்தமான ஒரு கோயில் தான் இருக்கு. ஒரு செடி இருக்கு. வாங்க நீ அப்படியே அங்கே போவோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏதோ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கிற இடம் மாதிரி இருக்கு. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த டெம்பிள். வாங்க இங்க போய் பார்க்கலாம். அருமையான ஒரு வியூ. இங்கேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த வியூ சான்ஸே இல்லை. இங்க ஒரு அம்மச்சி வேற இருக்காங்க. துணி துவைக்கிற இடத்த பாருங்க, செமையா இருக்கு. வேற லெவல். அம்மச்சி சுமனம். ஓகே இது சிட்டாறு 2ஓட எண்டாம் பாருங்க, அருமையா இருக்கு. துணி துவைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு நேச்சர் வியூல வேற மாதிரி. இந்த ஒரு இயற்கையை ரசிச்சுட்டே துணி துவைக்கிற சுகமே சுகம். இங்க பாருங்க ஒரு 4 மலை தனித்தனியா அப்படி இருக்கு. சூப்பர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு தலை சுத்துது. ஏன் தலை சுத்துது? அழகுலையா? இல்ல ஏன் சுத்துது? இந்த ஆழத்துலயா? கடவுள் எப்படி சிக்கி இருக்காரு, சிக்க வச்சிருக்காரு. இதுல ஒரு ரோடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளாவும். அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு ஏதோ ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு, அருமையா இருக்கு, வேற மாதிரி. வந்தா கண்டிப்பா பாருங்க. நம்ம இப்போ நேர நடுக்கால நிற்கும். தமிழ்நாடா கேரளாவான்னு தெரியாம ஒரு நடு பகுதியில அப்படியே நிற்கும்.
ஓகே, கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலையில இருந்த அந்த கோயில் மேலே மலைக்கு மேலே இருந்தால் அந்த பாறைக்கு மேலே தான் அந்த கோயில் இருக்கு. ஸோ அந்த பாறை எண்ட்ல இருந்து அந்த வியூ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. கைஸ், கோயிலுக்கு வந்தால் செருப்பெல்லாம் கலத்தி போட்டு வந்துருங்க. கொஞ்சம் நடக்க கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளை பற்றி தான் நம்மளே போட்டுட்டாங்க. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா? இனி எனக்கு சாக்ஸ் வேற போடணும். நான் எடுக்கட்டா? அங்க பாருங்க, எது அங்க இருக்கா? இந்த ஒலிபெருக்கிய பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். க்ளோஸா போய் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ ஒரு இடமே பார்க்கவே முடியல. ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கு பாருங்க, கேபிட்டல் சவுண்ட் சிஸ்டம்ஸ். 3 இது வச்சிருக்காங்க ஒலிபெருக்கி. 3 திசையிலையும் வந்து கேட்கும். இங்க பாட்டு போட்டா அப்போ எல்லாருக்குமே கேட்கும். இங்க இருக்க எல்லாருக்குமே, இந்த மலை கீழே இருக்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கேட்டுரும்னு நினைக்கிறேன். பாருங்க, சூப்பர். மேலே எண்டில் வந்தீங்கன்னா காளிமலை, இதுதான் எண்டு. அங்கேருந்து அப்படி நடந்து போனீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி இருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதான் வியூ பாயிண்ட். வாங்க போகலாம். கைஸ், அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த பாறை இறங்கி அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். பேச்சிப்பாறை டேம் தெரியுதா? வரேன், கண்ணாடியை கலத்திடும். பாருங்க, அருமையான வியூவா இருக்கு. இந்த வியூக்கு வேண்டியும் அந்த அப்படி கோயிலில் ஒரு பிளெஸிங் போடவும் தான் அப்படி வந்தோம். பாருங்க பாருங்க, இந்த வியூ வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், வியூவை பாருங்க வியூவை பாருங்கன்னு. நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் நேர்ல இருந்து பார்க்க பயங்கரமான ஒரு வியூவா இருக்கு. அழகான மலைகளோட மடிப்புகள் பார்க்கறதுக்கும் பச்சை பசேல்னு இடையில பாருங்க ஒரு இடம் ரொம்ப அருமையா பச்சை பசேலா இருக்கு. எங்கன்னு தெரியல, நம்ம ஊர் தானோ. சூப்பர். பாருங்க, இந்த மலையெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அழகான ஆறு. இந்த பாதையை பாருங்க, ஆத்து பாதை அழகா போகுது. சூப்பர். எப்படி தம்பி, எப்படி இருக்கு ஸ்பாட் எல்லாம்? ஹெவன்லி ஃபீல். ஹெவன்லி ஃபீலா? அவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த ஸ்பாட்டை பார்க்க முடிச்சுட்டு இதெல்லாம் அப்படியே பறந்து போயிட்டு இங்கேயே இருந்துடலாம். இதுல ஒரு குடிசை இருந்தா குடிசையை ஓட்டுட்டு இங்கேயே வாழ்ந்துடலாம்னு தோணும். கவலை எல்லாம் மறந்துருச்சு. கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கு. கவலை மறக்க ஒரு பாட்டு பாடு. எந்தின்னு பெண்ணே வேண்டாம். அப்பங்களும் மாடும் மொத்திக்கா சுட்டம்மாயி அம்மாயி சூட்டது மர்மோனுக்கா. அப்பங்களும் மாடும் மொத்திக்கா சுட்டம்மாயி அம்மாயி சூட்டது மர்மோனுக்கா. அம்மாயி உச்சம்மாயி மர்மோனே பொன்னம்மாயி மச்சோடம் கட்டி பட்டாயி போய். அம்மாயி உச்சம்மாயி மர்மோனே பொன்னம்மாயி இப்ப பட்டாயி போய். அப்பங்களும் மாடும் மொத்திக்கா சுட்டம்மாயி அம்மாயி சூட்டது மர்மோனுக்கா. எண்டுல முடிக்கதான வித்தியாசம். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? நான் ஆக்சுவலா வந்து மலை காளிமலை மேலேயும் வந்து டவர் இருக்கு பாத்துக்கோங்க. ஆமா, நம்ம இப்ப கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா இடத்த பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருக்கு. பட் அவ்வளோ மிஸ்ட் இல்லை. மிஸ்ட் இருக்கக்கூடிய டைம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மிஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வராத ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து பார்க்கட்டும். பாய்.